Hi friends, என்னோட பேரு முத்து சோலேப்பன். வெல்கம் டு Groww தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இன் இன்வெஸ்டிங். ஸோ இதில் என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா என்ன, இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதுலேருந்து என்ன நம்ம சொல்ல வராங்க, அண்ட் இதில் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி வேலை செய்யுது, இதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன, அப்புறம் ஃபைனலாக சம்மரி. ஸோ இதை தான் இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் பற்றின நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு போடுறோம். இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் ஒரு ரூபா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்க போகுது, அதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இதை இன்னொரு விதத்தில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஸோ தட் உங்களுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு விதத்தில் இதை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:10 இருக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ரூபாய், அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் அந்த ஒரு ரூபாய்க்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு 10 ரூபா உங்களுக்கு ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்குது, கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுக்குண்டான அர்த்தம். அதே நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1:5 ரேஷியோவில் இருக்குன்னா, நீங்கள் ஒரு ரூபா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 5 rupees உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோட கணக்கு. ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணோன்னா ஈஸியாக நம்மளுக்கு கிளியராக தெரியவங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது அது 1:10 ரேஷியோ மச் பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கம்பேர்ட் டு 1:5. இதை இன்னும் இன்டெப்த்தாக நம்ம போய் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ அசெட்ஸ்ன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற பாண்டில் நீங்கள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஏமாற்றிட்டு ஓட போகிறதில்ல, கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு போக போகிறதில்ல. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இதில் பெரிய விதத்தில் எந்த விதமான ரிஸ்க்கு உங்களுக்கு இல்லை. அதனால இதை நம்ம என்னென்னா இந்த ஒரு நம்பிக்கை மூலயமா நம்ம இதை ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு 10-year பாண்டோட ஈல்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6.5% இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டே உங்களுக்கு 6.5% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா, அப்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ரிஸ்க் அசெட்ஸ் என்ன சொல்லணும், ஒரு டெட் ஃபண்ட்ஸோ இல்லாட்டி ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் இருக்கக்கூடிய ஈக்விட்டி பேஸ்டு இது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் அதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி பெட்டர் அதுவும் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க்காக இருக்குங்கிறது தான் நம்மளோட அசம்ஷன். ஸோ இந்த டெட் அசெட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் பாண்ட்ஸை விட ஸ்லைட்லி ரிஸ்கியான அசெட். அதாவது டெட்னா என்னென்னா லோன். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்குது, இல்லாட்டி கிரெடிட் டிஃபால்ட் ரிஸ்க் இருக்குது. பட் நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு யாராவது கடன் வாங்கிட்டு அடிக்கடி நிறைய கம்பெனிஸ் அதை ரீபே பண்ணாமல் இருக்காமன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் டிஃபால்ட் பண்ணுறாங்க. அதையும் மீறி டிஃபால்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, யார் அந்த கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணத்தை ரீபே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஸோ இந்த டெட் அசெட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி ரிஸ்கியர் தேன் உங்களுக்கு நம்மளோட ரெகுலர் இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ அதனால் இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பெட்டர் தேன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கும். அதுதான் இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இதனால் நம்மளோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டெட் அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சான்ஸ் கம்மி நம்மளோட கேபிட்டல் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிறதுக்கு. பட் இதே ஈக்விட்டி அசெட் கிளாஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்கும், கரெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பெரிய கரெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட கேபிட்டல் 40 to 50% லூஸ் பண்ணுற வரைக்கும் போயிடும். இதே அந்த கம்பெனி ரொம்ப மோசமான கண்டிஷனில் போய் மூடுற லெவலுக்கு போயிட்டாங்கன்னா உங்களோட கேபிட்டல் 100% வாஷ் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ அந்த கம்பெனி ஏதோ நஷ்டமாயிடுச்சு, க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய அசெட்டை ஃபஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய காசை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ரீபே பண்ணுவாங்க. மிச்சம் மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்விட்டி பேஸ்ட் அசெட் கிளாஸ் ரொம்ப ரிஸ்கியான விஷயமா சொல்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன்னா உங்களோட மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இதனால தான் இது ஹையர் ரிஸ்க், அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்குதுன்னு சொல்கிறது.
இதனால தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி பேஸ்ட் அசெட் கிளாஸில் வந்து அதிகமாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்து அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு டெட் அசெட் கிளாஸஸில். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10 to 12% உங்களுக்கு வந்து ஈக்விட்டி அசெட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நாளைக்கு வந்து திடீர்னு வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9% வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அப்படின்னா, ஸ்டில் நீங்கள் அந்த ரிஸ்க் எடுப்பீங்களா? அந்த எக்ஸ்ட்ரா 1 or 2% வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்போமா? மாட்டோம். ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் என்ன இருக்கும்னா, ஈக்விட்டி பேஸ்ட் மார்க்கெட்லேருந்து இன்னும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அப்போ ஈக்விட்டி வந்து இதை விட இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னா வந்து மென்டாலிட்டி வந்து இருக்கும். இதைத்தான் வந்து ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் வந்து இப்படி தான் வந்து நடக்குது. ஏன்னா வந்து அதிக ரிஸ்க் எடுக்கிறோன்னா அதிக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கறது தான் வந்து ஒரு இன்வெஸ்டரோட ஒரு மென்டாலிட்டி. ஸோ எப்போவுமே வந்து பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் இப்போ இன்னொரு ஆங்கிலேருந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் லாங் டேர்மில் ஒரு 5 to 10 years வந்து நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போது ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா வந்து ஓவர் லாங் ரன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கிராஜுவலாக வந்து அந்த கரெக்ஷன் வந்து பெட்டராக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராகவே வந்துருக்கும். இதே வந்து நீங்கள் டெட் அசெட் கிளாஸில் லாங் டேர்மில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களோட பணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃப்ளேஷன் எவ்வளோ போகுதோ அதை வந்து மேட்சப் பண்ணுமே தவிர, இல்லாட்டி உங்களோட பர்ச்சேசிங் பவரே வந்து ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து நிறைய இது இருக்குது. ஸோ அதனால் வந்து லாங் டேர்மில் வந்து பார்க்கல ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஈக்விட்டி அசெட் கிளாஸில். இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இதில் வந்து 2 விஷயம் நம்ம வந்து டீகோட் பண்ணணும். ஒன்று வந்து என்னென்னா ரிஸ்க்கு, இன்னொன்று வந்து ரிவார்ட். ஸோ இந்த ரிஸ்க்னா என்னென்னா உங்களோட டோட்டல் பொட்டென்ஷியல் லாஸ், இல்லாட்டி டோட்டல் அமௌண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ லூஸ் பண்ண முடியும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க். ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டையும் வந்து அதே மாதிரி ஸ்டாப் லாஸையும் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா வரது தான் வந்து உங்களோட ரிஸ்க்குன்னு வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கீங்க, அது ஒரு ஸ்டாப் லாஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ரேட்டுக்கு எப்போ கம்மியாக போதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸில் விற்றுட்டு வெளியே வரீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸுங்கிறது. இப்போ அது ரிவார்டுங்கிறது என்னென்னா டோட்டல் பொட்டென்ஷியல் ப்ராஃபிட், இல்லை டோட்டல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் வந்து விற்கிறீங்க அந்த ட்ரேடை வந்து அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் கண்டுபிடிக்கல என்னென்னா நீங்கள் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கீங்க, டோட்டலாக வந்து எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ ஆக்சுவலாக விற்கலை, ப்ராஃபிட்டபுளாக விற்கலை, எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கீங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிவார்டுன்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக வந்து சொல்லணும்னா ரிஸ்க் பை ரிவார்டு வந்து ரேஷியோ வந்து ஈக்குவல் டு என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரி பாயிண்ட் மைனஸ் ஸ்டாப் லாஸ் டிவைடட் பை ப்ராஃபிட் டார்கெட் மைனஸ் என்ட்ரி பாயிண்ட். ஸோ இது போட்டால் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறீங்க, ஒரு ஷேர் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர் வந்து நீங்கள் 25 rupeesக்கு வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 24ன்னு செட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதோட இது இருக்கு இல்லையா, மார்க்கெட் கெயின் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து 13 வந்து செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிஸ்க் ரிவார்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ரிஸ்க்னா என்ன, உங்களுக்கு இதில் வந்து 25 - 24, அதாவது வந்து என்ட்ரி பாயிண்ட் மைனஸ் ஸ்டாப் லாஸ் டிவைடட் பை என்ன, டிவைடட் பை அந்த உங்களோட எவ்வளோ டார்கெட் ப்ரைஸ் அது மைனஸ் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். இங்கே வந்து 30 - 24. இது போட்டால் உங்களுக்கு 1/6 வந்து உங்களுக்கு கிடைக்குது, which is 0.167. ஸோ இதோட தம்ப் ரூல் என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1.0க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்டை விட ரிஸ்க் தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து வேல்யூ வந்து 1.0 கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும், லாஸை விட உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வந்து அதிகமாக கிடைக்க போகுதுங்கிறதுக்கு உண்டான மீனிங். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து என்ன நம்மளுக்கு சொல்ல ட்ரை பண்ணுது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நம்மளோட பணத்துக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, நம்ம பணத்தை வந்து எவ்வளோ ரிஸ்கியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி போகிறோம், அது வந்து நம்மளுக்கு லூஸ் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் வந்து இது கொடுக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் மாதிரிங்க. ஸோ இப்போ வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அசெட் கிளாஸில் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துட்டீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ரிஸ்க் வந்து அதிகமாக இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக கிடச்சிது. ஆனால் நீங்கள் அதே வந்து திரும்ப அதே அசெட் கிளாஸில் திரும்ப போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் பணத்தை வந்து லூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்து ஏற்படும். ஸோ எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நம்ம அசஸ் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து பணத்தை லூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து சொல்கிறது கிடையாது.
ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரீச் பண்ணுறதுக்கு அதை டார்கெட் ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அது எந்த அளவுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது அது வந்து அதில் சொல்லாது. ரேதர் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் மைண்டோட என்ட்ரு ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுதான் வந்து டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரு ஆனோன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நிறைய டைம் வந்து செட் ஆகாமல் போயிடும். அண்ட் அது ஒரு தப்பான அப்ரோச்சும் கூட. ஏன்னா வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த ஒரு பிஸ்னஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸை வேல்யூ எப்படி இருக்குது, அந்த பிஸ்னஸுக்கு நாளைக்கு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் கூட நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து வெறும் இந்த வேல்யூ மட்டும் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அது கரெக்டாக வந்து வராது. இன் ரியாலிட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த டார்கெட் ப்ரைஸ் ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வெளியே வர மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருக்கீங்க அப்படிங்கும் போது மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்போ நீங்கள் வந்து அதிகப்படியான ஸ்டாப் லாஸ் அடிக்கடி ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் டக்குன்னு வெளியே வந்தீங்கன்னா உங்களால் வந்து எந்த பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியாது. அண்ட் முக்கியமாக வந்து ஒரு பெரிய மல்டிபேக்கர் ஸ்டாக்கோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா பிஃபோர் ஹிட்டிங் அந்த டார்கெட் ப்ரைஸை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டார்கெட் ப்ராஃபிட் ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் லாஸை போய் ஹிட் பண்ணிடுச்சுன்னா நம்மளால் வந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கெயின் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ டு கன்க்ளூட், உங்களுக்கு வந்து நல்ல பெட்டரான ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 4 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வென் அண்ட் வேர் டு பை த ஸ்டாக், நம்ம அந்த டைமிங்கை வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம இந்த ஸ்டாப் லாஸையும் இல்லை அதே மாதிரி டார்கெட் ப்ரைஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம யோசித்து முடிவு பண்ணணும். நாலாவது வந்து இது மட்டும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வந்து ரிஸ்க் அனாலிசிஸ் டூல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ டூலை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. கூட வந்து இன்னொரு 4-5 ரேஷியோஸையும் வந்து 4-5 டூல்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியும். ஸோ இன்னையோட வீடியோக்கு கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இது இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெலிகிராமில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதாவது டெலிகிராமில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் க்ரோவில். ஸோ அந்த லிங்க் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த டெலிகிராமில் இருந்து உங்களுக்கு நிறைய வந்து க்ரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இதில் எந்த விதமான டிப்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பை ஆர் செல் டிப்ஸ். இட்ஸ் ஒன்லி ஃபார் யுவர் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட மச் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.